ತಿಂಗಳಿಗೊಂದು ದಿನಾಂಕ ನಿಗದಿಪಡಿಸಲೇಬೇಕು. ತಿಂಗಳಿಗೊಂದು ದಿನಾಂಕ ನಿಗದಿಪಡಿಸಲೇಬೇಕು. ಸಮಾನ ಕೆಲಸಕ್ಕೆ ಸಮಾನ ವೇತನ ಜಾರಿಯಾಗಲೇಬೇಕು. ಡೌನ್ ಸೆಂಟ್ರಲ್ ಡಿಎಲ್ಸಿ ಡೌನ್ சென்ட்ரல் டிஎல்சி டவுன். கவர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னா, நீங்க பர்மனன்ட் ஒர்க்கர் ஒரே வேலை செய்றீங்க, ஒரே வேலையா வேறு ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம் கொடுக்கலாம். உங்களுக்கு 17 18, அவங்களுக்கு 77 78. அது சட்டத்தில் செல்லாதுன்னு சட்டம் இது. இந்த வேலையை யார் செய்யணும்னா இவங்க தான் செய்யணும். அது கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ரூல்ஸ் 1973. ஒரே வேலைக்கு ஒரே கூலி. இதுக்கு நம்ம இங்கே பெட்டிஷன் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்களே பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பண்ணுறதில்ல. நீங்கள் 15 வருஷமாக வேலை செய்கிறீங்க, இன்ஸ்பெக்ஷனும் நடக்கலை, எந்த பண்ணாங்கட்டியும் நடக்கலை. அப்புறம் நீங்களே என்ன பண்ணீங்க, அக்டோபர் 10ஆம் தேதி இங்கே பெட்டிஷன் கொடுத்தீங்க, நாங்கள் இந்த வேலை செய்கிறோம், பர்மனெண்ட் தொழிலாளி இதே வேலை செய்கிறோம், 2 பேருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிங்க. அப்போ இந்த சென்ட்ரல் லேபர் கமிஷனர் நல்ல மனுஷன், அது உடனே நவம்பர் 5ஆம் தேதி ஒரு ஹியரிங் வச்சுட்டாரு. எங்கே வச்சாரு? கேஎஃப்ல. உங்களுக்கும் சந்தோஷமாச்சு, அட டக்குன்னு வந்துடுச்சு, கேஸ் ஆகுதுன்னு. நவம்பர் 5 டிசம்பர் 5 போய் ஜூன் 5 வந்துச்சு. இது வரைக்கும் கேஸ் திருப்பி நடக்கலை. அவங்கள கேட்டால் நான் டெம்பரவரி, நீங்கள் டெம்பரவரி கூட, அந்த அம்மா கூட டெம்பரவரின்றாங்க. நான் இன்சார்ஜி, அதனால் எனக்கு டைம் இல்லை. நான் உள்ளே போய் பேசினேன். இப்போ உள்ளே போய் பேசினேன். லெட்ரு கொடுத்தோம், நீங்கள் ரெஸ்பாண்டே பண்ணல. நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் வரீங்க? ஃபோன் பண்ணியிருந்தாவே நான் சொல்லியிருப்பேன்னாங்க. ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கணும். இந்த ஸ்டாஃபு ஃபோன் கொடுக்குறதில்ல. இங்கே கேட்டாக்கா எதுக்கு என்னத்துக்கு வந்தேன்னு உங்கள் கிளர்க்கு கேட்குறாரு. ஸோ அதனால் இங்கே வந்தேன்னு சொன்னேன். இந்த மாதிரி தொழிலாளி எல்லாம் வந்துக்கிறாங்க. வந்த பிறகு நீங்கள் அவங்களுக்கு சொல்லு. அவங்க சொன்னாங்க, எனக்கு இன்னும் 50 நாள் தான் இங்கே இருக்கிறேன், 50 நாள் ஆன பிறகு நான் டிரான்ஸ்ஃபர் ரிட்டையர் ஆகிடுறேன்னு. நீ இருக்கும்போது ஒரு ஹியரிங் வையின்னு சொன்னாங்க. இருக்கிறதே நீ அதுக்கு தானே. எனக்கு நிறைய வேலை இருக்குது, வெட்டிக்குது. நீ இன்னொரு ஹியரிங் வை. நீ டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டாக்கா, ரிட்டையர் ஆகி போனால் இன்னொருத்தர் யார் வராங்களோ அவங்கள பண்ணுறோன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட்டு இந்த லட்சத்தில் இருக்குது. இதுக்கு பின்னால் ட்ரிபுனல் இருக்குது. ட்ரிபுனலை மூடி 5 வருஷம் ஆயிடுச்சு அங்கே ஜட்ஜே கிட்ட. இதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தொழிலாளிக்கு கொடுக்குறாங்களா. ட்ரிபுனலில் 5 வருஷம் இல்லை, கேட்கறதுக்கு கூட இல்லை. லேபர் டிபார்ட்மெண்ட்டுன்னு இது மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி செயல்படுது. நம்மளே வரணும், நம்மளே பெட்டிஷன் போட்டு கூட 8 மாசமா ஹியரிங் நடக்கல. இது சென்ட்ரல் லேபர் கமிஷனர் ஆபீஸ். இது இன்சார்ஜ் டிஎல்சி, டெபுட்டி லேபர் கமிஷனர் சென்ட்ரல். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த பெமல் கான்ட்ராக்ட் லேபருடைய ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம் 25 to 5 year ரூல், கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ரூல். இது 1972 கொண்டு வரப்பட்ட ஒரு ரூல்ஸ். இதை பயன்படுத்தி தான் 1998 ஏர் இந்தியா கேஸ்ல நிறைய பேர் பெம்எல் டிசிஎல்கள் கூட பர்மனன்ட் ஆச்சு. அவங்க இப்பெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆயின்னு இருக்காங்க, சில பேர் வேலை கூட செய்யறாங்க. அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க வேலைக்கு இந்த தொழிலாளர்கள் சேர்ந்து 10-15 வருஷமா இந்த மாதிரி ஒரு கேஸை யாரும் ஃபைல் பண்ணல. லேபர் டிபார்ட்மெண்ட் கூட அவங்கள கூட இந்த மாதிரி கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி இவங்களுக்கு இந்த சட்டத்தினால இவங்களுடைய ஒரே வேலைக்கு ஒரே சம்பளத்தை கொடுக்கணுன்றதை கொண்டு வரல. அப்போ இதே இவங்க எல்லாமே ப்ரொடக்ஷன், ஐடிஐ, அப்பண்டிஸ் இதெல்லாம் படிச்சவங்க. பெம்எல்ல மிஷின்ல வேலை செய்யறாங்க, மிஷின் ஆப்ரேட்டர், ப்ரொடக்ஷன் கொடுக்குறவங்க. இதே வேலையை பர்மனன்ட் தொழிலாளி கூட செய்யறான். பர்மனன்ட் தொழிலாளிக்கு 80,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வருது. எல்லா விதமான பெனிஃபிட் இருக்கு. இஎல்க்குது, சிஎல்க்குது, கிராச்சுவிட்டிக்குது, பிஎஃப்க்குது, ரிட்டையர்மெண்ட் ஆனா எல்லா பெனிஃபிட், இன்சூரன்ஸு, அப்புறம் வீட்டு வசதி, ஸ்கூல் வசதி, ஆஸ்பத்திரி வசதி எல்லாமே இருக்கு.
ஆனா அதே வேலையை செய்யக்கூடிய இந்த தொழிலாளிக்கு வீட்டு வசதியும் இல்லை, வீட்டு வாடகைப்படியும் கொடுக்கறது இல்லை, அட்டெண்டன்ஸ் போனஸ் இல்லை, ஓவர் டைம் கொடுக்கறது இல்லை, அப்புறம் வந்து எல்டிசி இல்லை, கிராச்சுவிட்டி இல்லை, எந்த ஒரு டிஏ இல்லை. இது வந்து குறைந்தபட்சமா ஒரு 17,000 ரூபாய்க்கு சம்பளம் வருது. இதுல வாடகை கட்டி பசங்களை படிக்க வச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு நிலைமை. அதனால நம்ம இந்த சட்டத்து பிரகாரம் நம்ம இங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்டோம். எல்லாரும் தனித்தனியா 150 பேருக்கு பெட்டிஷன் போட்டுக்கிறோம். என்னன்னா, ஒரே சம்பளத்துக்கு ஒரே வேலை, நாங்களும் அவங்களும் ஒரே வேலையை செய்யறோம், ஒரே சம்பளத்தை கொடுங்கன்ட்டு நம்ம கேஸ் போட்டோம். கேஸ் போட்டதும் அப்ப இருந்த லேபர் கமிஷனர் நம்ம அக்டோபர் 10, 2023 அக்டோபர் 10 பெட்டிஷன் போட்டதும் நவம்பர் 5ஆம் தேதி கேஜிஎஃப்ல ஹியரிங் வச்சுட்டாரு. நவம்பர் 5 ஆச்சு, நெக்ஸ்ட் நவம்பர்லயே வரும், எங்களுக்கு அடிஷனல் டாக்குமெண்ட் கொடுன்னு சொன்னாரு. அதை ஒரு 15 நாள்லயே ரெடி பண்ணி மொத்த டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்து கொடுத்துட்டோம். நவம்பர் ஆச்சு, டிசம்பர் ஆச்சு, ஜனவரி போய் ஜூன் ஆச்சு. வந்து கேட்டு போனா இவங்க வந்து டேட்டே கொடுக்கல. அப்புறம் இங்க போன் பண்ணாலும் போன் எடுக்கிறது இல்லை. அதனால போன வாரம் ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம், 20ஆம் தேதி நாங்க வரோம், எங்களுக்கு வந்து டேட் பிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டோம். 20ஆம் தேதி வரன்னது, நீங்க வர்றதுன்னா வாங்க, போறதுன்னா போங்கன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு ஏனாதானன்ற ஒரு நிலைமையில வந்துச்சு. அதனால இன்னைக்கு கேஜிஎஃப்ல இருந்து ஒரு 150 பேருக்கு மேல இங்க வந்துக்கிறோம். வந்து அந்த அம்மா கிட்ட பேசிக்கிறோம். அவங்க டெப்டி சிஎல்சி அந்த அம்மா கிட்ட சொன்னேன் நான் ஏற்கனவே, இது வந்து நாள் கடந்துட்டு போகுது, நீங்க இம்மிடியட்டா ஒரு ஹியரிங் வைங்கன்னு நான் சொன்னதுக்கு அவங்க, இல்லை நான் இன்னும் 50 நாள் தாங்கிறேன், அதுக்குள்ள ரிட்டையர் ஆயிடுவேன், ரிட்டையர் ஆன பிறகு ஒன்றும் பண்ண முடியாது, நீர் இருக்கிற வரைக்கும் வச்சு ஒரு ஹியரிங் நடத்துன்னு சொன்னேன். நீ இருக்கும்போது ஒரு டேட் கொடு, இப்போ தொழிலாளி எல்லாம் வராங்க, அவங்க வந்த பிறகு நான் வந்து சொல்றேன், நீங்க வந்து அவங்க கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டேட் கொடுங்க மேடம், இது இங்கிருந்து கேஜிஎஃப்ல இருந்து வந்துக்கிறாங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்க எல்லாம் தொழிலாளர்கள் 150 பேர் கேஜிஎஃப்ல இருந்து ட்ரெயினை பிடிச்சி வந்து அங்கிருந்து மெட்ரோவை பிடிச்சி இங்க வந்துக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு லாஸ் ஆஃப் பேல நான் சொன்னேன், லாஸ் ஆஃப் பே எல்லாம் வேணாம், யாருக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட் தேர்ட் ஷிஃப்ட்டுக்கு தான் அவங்க மாத்திரம் வாங்கன்னு இவங்க லாஸ் ஆஃப் பேலயே வந்திருக்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு சட்டம், இந்த சட்டம் வந்து நம்ம நாட்டில் இருக்கு. இந்த சட்டம் படி ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம் கொடுக்கணும். அந்த ஒரு ஆர்டரை ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குற அதிகாரம் சென்ட்ரல் சிஎல்சிக்கு இருக்கு. அவங்க தான் கொடுக்கணும். அதுக்கு முன்ன அது ப்ரோசஸ் ஆகணும். ப்ரோசஸ்னா எவிடன்ஸ் ஆகணும். எவிடன்ஸ் ஆன பிறகு 2 பேரும் ஒரே வேலை செய்யறாங்களா இல்லை வேற வேற செய்யறாங்களான்றதை ஒட்டி எல்லாம் எவிடன்ஸ் ஆன பிறகு இந்த தீர்ப்பை கொடுக்கணும். இதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லா வந்து குரூப்ஸுக்கும் நம்ம லெட்டர் கொடுத்தோம். அங்க இருக்கிற சிடபிள்யூசி கொடுத்தோம், உப்பு கொடுத்தோம், மற்ற யார் யார் இருக்கிறாங்களோ எஸ்சி/எஸ்டி கொடுத்தோம், இப்ப இருக்கிற யூனியனுக்கு கூட கொடுத்த, நீங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அவங்க சில பேர் பார்க்கலாம், பேசலாம், சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் டைரக்டா யாரும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்களா? சோ இதை அங்க வந்து எல்லாமே உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், போராட்டம் பண்ணுவோன்னெல்லாம் சொல்றாங்க. இப்போ ஒரு கேஸ் போட்டுக்கிறோம், இதுக்கு எந்த பர்மனன்ட் தொழிலாளியும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இல்லை, பண்ணாங்களா? இப்போ நான் சொல்றேன், நீங்க பர்மனன்ட் தொழிலாளிங்க எங்களுக்காக வந்து ஒரு எவிடன்ஸ் கொடுங்க. எங்க டிவிஷன்ல வேலை செய்யறாங்க, நான் டெர்னர் படிச்சுக்கிறேன், இவரும் டெர்னர் படிச்சுக்கிறாரு, இவர் வேலை செய்யற மிஷின்லயே தான் நானும் வேலை செய்யறேன், 2 பேரும் ஒரே வேலையை தான் செய்யறோம், ஒரே ப்ரொடக்ஷனை கொடுக்குறோம், எனக்கு இவ்வளவு சம்பளம் வருது, இவருக்கு இவ்வளவு சம்பளம் கம்மியா வருது அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு பர்மனன்ட் தொழிலாளி யார் முன்ன வராங்கன்னு தெரியல. வராங்களா? யாருன்னா வரேன்னு சொன்னா வந்தவங்களுக்கு மாலை போடுங்க, வராதவங்கள திட்டாதீங்க, என்ன பண்றதுன்னு வந்துருங்க. ஸோ அதனால கூட்டு வந்து எவிடன்ஸ் கொடுங்க. இதுக்கு எல்லாரும் கூட சப்போர்ட் பண்ணோன்னு கேட்டுக்கிறேன். வேலை